திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் விதவை பெண் மீது இளைஞர் ஆசிட் வீசிய கொடூரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது. போலீசில் சிக்கிவிடுவோம் என்ற அச்சத்தில் அந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது? இவர்தான் விதவை பெண் மீது ஆசிட் ஊற்றி தாக்கிவிட்டு தற்கொலை செய்து கொண்ட 29 வயது இளைஞர் ஜான் ரோஸ். இவர் 39 வயது பெண் மீது ஆசிட் வீச்சு தாக்குதல் நடத்தியது ஏன்? கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியைச் சேர்ந்த 39 வயதான பெண்ணின் கணவர் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் 2 பெண் குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்த அந்த பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த ஜான் ரோஸ் என்ற இளைஞர் ஆசிட் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார். போலீசாருக்கு பயந்த ஜான் ரோஸ் விஷமருந்தி தானும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி ஜான் ரோஸ் உயிரிழந்தார். இந்நிலையில் ஆசிட் வீச்சில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து திருவட்டாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். அப்போது ஜான் ரோஸ் மற்றும் ஆசிட் வீசப்பட்ட பெண்ணும் இணைந்து எடுத்த புகைப்படங்களும் வெளியானது. இதை வைத்து நடைபெற்ற விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்றக்கோடு பகுதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் வேலை பார்த்த ஜான் ரோஸ் என்பவருக்கும் பழக்கம் இருந்தது தெரியவந்துள்ளது. குடும்பத்திற்கு உதவி செய்வதில் தொடங்கிய இவர்களது நட்பு பின்னர் அடிக்கடி தனிமையில் சந்திக்கும் வரை வளர்ந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி அந்த இளைஞர் விதவை பெண்ணை வலியுறுத்தியுள்ளார். இதற்கு விதவை மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கடந்த ஓராண்டிற்கு முன்பு ஜான் ரோஸ் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து சண்டை நீடித்து வந்த நிலையில் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த விதவை பெண்ணை ஜான் வழிமறித்துள்ளார். திடீரென எதிர்பாராத வகையில் அப்பெண்ணின் முகத்தில் ஆசிட்டை வீசிவிட்டு ஜான் தலைமறைவாகிவிட்டார். ஆசிட் வீசிய வழக்கில் போலீசார் தன்னை கடுமையாக தண்டிக்கும் என பயந்த ஜான் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றார். அக்கம் பக்கத்தினரால் மார்த்தாண்டம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி ஜான் ரோஸ் உயிரிழந்தார். இந்நிலையில் கணவரை இழந்து தவித்த விதவை பெண்ணுக்கு அரசு ஏதாவது ஒரு அரசு பணி வழங்கியிருந்தால் அவருக்கு இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்காது என்று அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் தெரிவித்துள்ளனர். அவங்க வீட்டு கொஞ்சம் பக்கத்துல வந்தா பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாய். இவங்க அவன் சீட்டு போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசி எடுத்து ஏதாவது சாதனை வாங்கவோ ஒரு அண்ணன் தங்கச்சி போல பழவினவைவிய அவன் அதை பயன்படுத்தி எனக்கு நீ கல்யாணம் பண்ணன என்ன நீ உனக்கு ஹஸ்பண்ட் இறந்து போனாரு நான் உன்னை கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளையும் நல்லா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னான். அவங்க அதுக்கு ஒத்துக்கிடையில 2 பிள்ளைகளையும் நான் வளர்த்துடலாம் நான் வேலை செய்து நீ ஒன்றும் பார்க்காண்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு இல்லை நான் ஒன்றை கல்யாணம் பண்ணின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த இவ என்ன செய்தாவ இவனை தொந்தரவு தாங்க முடியாமல் போலீஸில் கேஸு கொடுத்தாங்கள அவங்களும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஒருக்கா பார்க்க வந்தேன் அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாவ கேஸு கொடுத்தாங்கள. அதுக்கப்புறவைக்கு அவன் ஒழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுருவாவ. விட்டு அப்படி இவன் இடைய முறையும் பின்ன பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தாங்களே இவங்க இனி ஒன்றும் பண்ண மாட்டான் நமக்கு பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு விட்டுட்டு நம்மளும் வேலைக்கு போயிட்டு வரலாம் கடைக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வார வழியில் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்களே ஆசிட்டை தூக்கி மோத்தில் ஊற்றி மேலே குறுக்கில் எல்லாம் ஊற்றிட்டு கொன்னுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு அவன் போயிட்டான். இவங்க பிறவைக்கு ஒத்தகி 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு
இந்த வார வழியில் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க தான் இவங்களுக்கு மேலே தண்ணி எல்லாம் விட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வந்துருந்து ரப்பர் பாலில் ஊற்றக்கூடிய ஆசிட் எடுத்து அவங்க முகத்தில் வீசியிருக்காங்க. அந்த ஆள் அவங்க இப்போ ரொம்ப முடியாத நிலைமையில ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி கணவன் இறந்த நேரம் ஏதாவது ஒரு வேலைக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அரசாங்க வேலையில ஒரு உதவியாளர் பணிக்கு நிறைய முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதிகாரிகள் அந்த வேலையை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அவங்க அந்த வேலை செய்து 2 பிள்ளைகளையும் பார்த்துருப்பாங்க. அந்த வேலை கிடைக்காதனால தான் வெளியே போய் வேலை போய் இந்த பேரெல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. நல்ல முறையில் இருந்து அவங்க பிள்ளைகளை வளர்க்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும் வித மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. பிள்ளைகளை 2 பொம்பளை பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும்னு நினைச்சு தான் வேலையை போனாங்க. அவங்க அரசாங்கம் உதவி பண்ணியிருந்தாங்க. இந்த வேலை ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாங்க, உதவி வழங்கியிருந்தாலும் ஒரு பென்ஷன் ரூபாய் எதுவுமே கிடையாது. விதவைகளுக்கான உதவி அவங்களுக்கு கொடுத்திருந்தா கூட அவங்க போயிருக்க மாட்டாங்க. எந்த உதவியுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எந்த வருமானம் இல்லாதனால அவங்களா இந்த வேலைக்கு போனாங்க. அவங்க போய் அவங்களுக்கு இந்த ஆபத்தான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி தான் ஆகணும். பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கை நல்ல வழிகாட்டணும். 2 பெண் குழந்தைகளோடு வசித்து வரும் கிரிஜாவிற்கு அரசு உதவி செய்ய முன்வர வேண்டும் என்று உறவினர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர்.